பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது டேப்ஸ் அண்டு டைஸ். ஸோ இது வந்து டேப்பு டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் டூல். இது வந்து ஒரு மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல், பல முனைகளை உடைய ஒரு வெட்டும் கருவி. இந்த டேப்பும் டையும் எதுக்கு பயன்படுதுன்னா மறைகளை உருவாக்க பயன்படுகிறது. டேப்பானது உள்மறைகளை உருவாக்கவும், டையானது வெளிமறைகளை உருவாக்கவும் பயன்படுகிறது. ஸோ இது வந்து நமக்கு வந்து செகண்ட் செமஸ்டரில் டேப்ஸ் அண்ட் டைஸ் வந்து ஒரு 2 மார்க் இல்லை 4 மார்க்கு கொஸ்டின் வர மாதிரி சான்சஸ் டெஃபினட்டாக உண்டு. மேக்ஸிமம் 6 மார்க் வரைக்கும் டேப் அண்ட் டைஸில் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் இப்போது இந்த டேப்ஸ் அண்ட் டைஸை வந்து இந்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ நம்ம மறையை உருவாக்குறத வந்து பல்வேறு முறைகளில் உருவாக்கலாம். லேத்தில் கூட மறையை உருவாக்கலாம். லேத்தில் வந்து வெளிமறையும் உருவாக்கலாம், உள்மறையும் உருவாக்கலாம். லேத்தில் உருவாக்கும் போது சிங்கிள் பாயிண்ட் ஒரே வெட்டு முனையை உடைய கருவியை பயன்படுத்தியும் மறைகளை உருவாக்குவாங்க லேத்தில். ஆனால் நம்ம கையாலேயே வந்து என்ன பண்ணலாம், டேப்பை மறையை உருவாக்கலாம். அதுக்கு தான் வந்து டேப் இருக்குது. டேப்பு அண்ட் டேப் ரிஞ்சை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், உள் முறைகளை உருவாக்கலாம். அதே மாதிரி டை ஸ்டாக்கை பயன்படுத்தி வெளிமறைகளை உருவாக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டேப் அண்ட் டைஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸோட அப்ஜெக்டிவ்ஸ், இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் கவனிக்க வேண்டியவைகள். குறிக்கோள்: calculate the tab drill size for inch and metric tabs. டேப்பை பயன்படுத்தி உள்மறையை உருவாக்குகிறோம். அந்த உள்மறையை உருவாக்கணும்னா ஒரு துளை வேணும். ஒரு துளை இருந்தால் தான் உள்மறையை உருவாக்க முடியும். ஸோ எந்த சைஸ் மரை உருவாக்குறதுக்கு எந்த சைஸ் துளையை இட வேண்டும் அப்படின்றத ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுதான் வந்து டேப்பு ட்ரில்லு சைஸ்ன்னு சொல்கிறோம். calculate the tab drill size. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, கட் இன்டர்னல் த்ரெட்ஸ் யூஸிங் வெரைட்டி ஆஃப் டேப்ஸ். ஸோ நம்ம அந்த உள்மறைகளை உருவாக்குறது என்னென்ன டேப்பைகள்லாம் பயன்படுத்தி உள்மறைகளை உருவாக்க போகிறோம். நம்ம மறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. மெட்ரிக் த்ரெட் இருக்குது, பிஎஸ்டபிள்யூ இருக்குது, பிஏ பிரிட்டிஷ் அசோசியேஷன் த்ரெட் இருக்குது. அது மாதிரி நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மறைக்கும் அதுக்கேற்ற மாதிரியான டேப் இருக்குது. அந்த த்ரெட்டு வந்து அந்த ஒவ்வொரு மறையும் வந்து பார்த்திங்கன்னா கோணங்கள் மாறுபடும். மெட்ரிக் த்ரெட்னா 60 டிகிரி, பிஎஸ்டபிள்யூனா 55 டிகிரி, அந்த மாதிரி. ஸோ அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, நோ த மெத்தட்ஸ் யூஸ் டு ரிமூவ் broken taps ஃப்ரம் எ ஹோல். சப்போஸ் நம்ம அந்த மாதிரி மறை இடும்போது டேப்பை பயன்படுத்தி உள்மறையை உருவாக்கும் பொழுது டேப்பானது உடைந்து விட்டால் அந்த டேப்பை எவ்வாறு வெளியே எடுப்பது, அதுக்கு ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ்ன்றதை மட்டும் இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு மெத்தடை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத விரிவாக அதுக்கு இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். என்னென்ன மெத்தடில் உடைந்து போன டேப்பை நம்ம வெளியே எடுக்கலாம், அதனுடைய பெயர்களை மட்டும் இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து கட் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் யூஸிங் வெரைட்டி ஆஃப் டைஸ். டை ஸ்டாக்கை பயன்படுத்தி எப்படி வெளிமறைகளை உருவாக்க போகிறோம் என்பதை பற்றி இந்த 4 டாப்பிக்கை தான் நம்ம இந்த கிளாஸில் இப்போ கவர் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஹேண்ட் டேப்னா என்ன, ஹேண்டு டேப் அப்படின்னா என்ன, ஹேண்டு டேப்ன்றதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன். கட்டிங் டூல்ஸ் யூஸ்டு டு கட் இன்டர்னல் த்ரெட்ஸ். ஹேண்டு டேப் என்பது உள்மறைகளை உருவாக்க பயன்படும் ஒரு வெட்டும் கருவி, டூல். மேட் ஃப்ரம் ஹை குவாலிட்டி டூல் ஸ்டீல், ஹார்டன்ட் அண்ட் கிரவுண்ட். பெரும்பாலும் டேப் ஆனது, இந்த நான் சொல்கிற பாயிண்ட்லாம் நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த மெட்டீரியலால் டேப் ஆனதுன்னு கேட்பாங்க. ஹை கார்பன் ஸ்டீலில் பண்ணுறாங்க, ஹை ஸ்பீடு ஸ்டீல்லையும் பண்ணுறாங்க. பெரும்பாலான டேப்ஸு
ஹை ஸ்பீடு ஸ்டீலால் உருவாக்கப்பட்டிருக்கும். சில விலை குறைவாக வேணுன்ற டேப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹை கார்பன் ஸ்டீல்லையும் பண்ணியிருப்பாங்க. கார்பைடு மெட்டலாலையும் டேப்ஸ் இருக்கு. அதாவது கடினமான உலோகங்களில் மறையை உருவாக்க வேண்டும் என்றால் ஹை ஸ்பீடை ஸ்டீலை விட கார்பைடு மெட்டலால் ஆன டேப் தான் உகந்தது. ஸோ அதனால் இது வந்து இப்போ டேப் வந்து எந்த மெட்டலால் ஆனது அப்படின்னு பார்த்தோம். டேப் எதற்கு பயன்படுகிறதுன்னு பார்த்தோம். மூணாவது பாயிண்ட்டு, 2, 3 or 4 flutes cut lengthwise across threads to form cutting edges. அந்த டேப் என்பது எப்படி இருக்குன்னா, அந்த டேப்போட நீள வாக்கில் வந்து பள்ளம் குரு உருவாக்கியிருப்பாங்க. 3 பள்ளமோ 4 பள்ளமோ உருவாக்கியிருப்பாங்க. அந்த பள்ளம் ஏன் உருவாக்கியிருக்கிறாங்கன்னா, கட்டிங் எட்ஜை உருவாக்குறதுக்கும், மேலும் மறையிடும் பொழுது கூலண்ட் வந்து எளிதாக அந்த டேப்பை வந்து வெப்பமடையாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், கூலண்ட் விட்றோம்ல, அந்த கூலண்ட் வந்து எளிதாக சென்று அடைவதற்கும் அந்த ஃப்ளூட்டை டேப்பில் உருவாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் சிப்ஸை வெளியேற்றுவதற்கும் அந்த ஃப்ளூட்டு பயன்படுகிறது. அப்புறம் எண்ட் ஆஃப் ஷாங்க் ஸ்கொயர் டு ஸோ end of shank square, so tap wrench can be used to turn tap into hole. டேப் இருக்கு இல்லையா, இப்போ பின்னாடி காட்டுற படத்தில் உங்களுக்கு காட்டும். அந்த டேப்போட மேற்பகுதி டாப் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவத்தில் இருக்கும், ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கும். அது எதுக்காகன்னா வந்து டேப் ரிஞ்சை அந்த ஸ்கொயரில் பொருத்தி என்ன பண்ணுவாங்க, மறையிடும் போது அந்த டேப்பை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்கொயர் பகுதி இருக்குது. டேப்போட மேலே இருக்கிறது ஸ்கொயர் சதுர வடிவத்தில் இருக்கும். அந்த சதுர வடிவமான பகுதியை தான் டேப் ரிஞ்சை அதில் பொருத்துவாங்க. பொருத்தி நான் என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணுறதுக்கு அது பயன்படுகிறது. இப்போது அடுத்தது இந்த ஹேண்டு டேப் சொல்கிறோம் இல்லையா, ஹேண்டு டேப்பை வந்து இன்ச்சஸ்லேயும் இருக்குது, மெட்ரிக்லேயும் இருக்குது. உங்களுக்கு இன்ச்சஸ்னாலும் என்னான்னு தெரியும். இப்போ 1 inch ஈக்குவல் டு எவ்வளோ mm, 25.4 millimeter. இன்னமும் பெரும்பாலான சில கண்ட்ரீஸ்லாம் வந்து டிராயிங்ஸ் எல்லாம் வந்து இன்ச்சஸில் தான் கொடுத்துருப்பாங்க, இன்ச்சஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் உலகத்தில் பெரும்பாலான நாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம மில்லிமீட்டரில் குறிப்பிட்றோம்ல, இப்போது ஒரு அடின்னு எவ்வளோ, 12 inches. எம்எம்மில் சொல்லணும்னா 304 சம்திங் வரும். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலான கண்ட்ரீஸில் மெட்ரிக் சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ மறையிடும்போது அதே மாதிரி மெட்ரிக் த்ரெட்டும் இருக்குது, இன்ச்சஸ் த்ரெட்டும் இருக்குது. இன்ச்சஸ் த்ரெட்டை வந்து டேப் எப்படி இருக்கும், இன்ச்சஸ் த்ரெட்டோட டேப் எப்படி இருக்குன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 inch. இந்த த்ரெட்டோட இந்த டேப்போட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 inch. அப்புறம் ஒரு கோடு போட்டு 13 UNCன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 1/2 inch, 1/2 inchன்னு என்ன, 1 inchன்றது 25.4, 1/2 inchன்றது அதில் பாதி 12.7. ஸோ அந்த 1/2 inchன்றது எதை குறிக்குதுன்னா அந்த த்ரெட்டோட மேஜர் டயாமீட்டரை குறிக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து இன்ச்சஸ் டேப், இன்ச்சஸ் மறைகளை எப்படி உருவாக்குறோன்றதை பற்றி பார்க்குறோம். அந்த இன்ச்சஸ் ஆன மறையை உருவாக்குறதுக்கு இன்ச்சஸ் டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அந்த டேப்பு மேலே இந்த மாதிரி சைஸ் கொடுத்துருப்பாங்க, 1/2 inch. அந்த டேப்போட ஷேங்க் பகுதியில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, 1/2 × 13ன்னு போட்டிருப்பாங்க. அந்த 1/2ன்றது எதை குறிக்கிறதுனா அதனோட மேஜர் டயாமீட்டரை குறிக்கிறது. அந்த 13ன்றது என்னன்னா டீத் பர் இன்ச், டீத் பர் இன்ச், TPI, டீத்து பர் இன்ச். 1 இன்ச்சுக்கு 13 டீத்துகளை உடையதாக இருக்கும். அந்த மாதிரி பல்வேறு விதமான சைஸில் இருக்கும். 18 TPI இருக்கும், 20 TPI இருக்கும், 22 TPI இருக்கும். அந்த மாதிரி அந்த TPIன்றது நம்பர் ஆஃப் டீத்ஸ் பர் இன்ச் என்பதை குறிக்கிறது. ஸோ இப்போ இந்த ஹேண்ட் டேப் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 1/2 inch × 13 UNCன்னு கொடுத்தா 1/2 inch என்பது மேஜர் டயாமீட்டர், 13 என்பது 13 டீத் பர் இன்ச், அது நம்பர் ஆஃப் டீத்தை குறிக்கிறது. UNCன்றது
யூனிஃபைடு நேஷ்னல் கோர்ஸ், அதான் பிஎஸ்டபிள்யூ த்ரெட் அது மாதிரி சொல்லலாம். ஸோ யூனிஃபைடு நேஷ்னல் கோர்ஸ் த்ரெட் அது எந்த வகையான த்ரெட் என்பதை குறிக்கிறது. ஸோ இது வந்து இன்ச்சஸ் டேப்பை குறிக்கக்கூடிய முறை. இது மாதிரி கொஸ்டின் கூட உங்களுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி மேலே கொடுத்துருவோம், ½ inch இன்ட்டு 13. இதில் ½ inch என்பது எதை குறிக்கிறது? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவோம். மேனர் டயாமீட்டர், மேஜர் டயாமீட்டர், எஃபெக்டிவ் டயாமீட்டர். அப்போ எது கரெக்டான ஆன்சரு? ½ inch மேஜர் டயாமீட்டர். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினும் வரும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இப்போது இதே மாதிரி தான் மெட்ரிக் டேப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எப்படி இன்ச்சஸ் டேப்பை பார்த்தோமோ, இப்போ முன்னாடி பார்த்த ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? இன்ச்சஸ் டேப்பை பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்ன பார்க்குறோம்? மெட்ரிக் டேப்ஸை பார்க்குறோம். இதை எப்படி குறிச்சிருப்பாங்கன்னா, மேலே M6/1 அந்த ஷேங்க் இருக்குல்ல, மேலே ஷேங்க் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஷேங்க் பகுதின்றது இந்த ஸ்கொயர், மேலே இருக்குது ஸ்கொயரு, கீழே இருக்குது த்ரெட்டு, அதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து என்னது? ஷேங்க். அந்த ஷேங்க் பகுதியில் குறிச்சிருப்பாங்க M6/1, M5/0.8, M8/1.25 அந்த மாதிரிலாம் குறிச்சிருப்பாங்க. அதில் எம்ன்றது எதை குறிக்குதுன்னா மெட்ரிக்கை குறிக்குது. மெட்ரிக் த்ரெட் இது எந்த த்ரெட் வகையை சேர்ந்தது என்பதை குறிக்கிறது. 8 என்பது எதை குறிக்கிறதுனா மேஜர் டயாமீட்டரை குறிக்கிறது. 1.25 எதை குறிக்குதுன்னா அதனோட பிச்சை குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. M8/1.25 மேலே கொடுத்துட்டு இதில் 1.25 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்பான். 1.25ன்றது பிச்சை குறிக்கிறது, 8 என்பது மேஜர் டயாமீட்டரை குறிக்கிறது, M என்பது மெட்ரிக் த்ரெட், அந்த டைப் ஆஃப் த்ரெட்டை குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும். இப்போ உங்களுக்கு பொதுவாக டேப் என்பது பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கும். டேப்பு வந்து செட்டாக தான் வரும். எப்பவுமே வந்து டேப் என்பது செட்டாக தான் வரும். இந்த மாதிரி 3 விதமான டேப்பை தான் செட்டாக தான் வரும். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேப், செகண்ட் டேப், தேர்டு டேப்னு சொல்லுவோம். அதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு டேப், செகண்ட் டேப், தேர்ட் டேப். ஃபஸ்ட்டு டேப்பை டேப்பர் டேப்புன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டேப்புக்கு இன்னொரு பேர் டேப்பர் டேப். ரெண்டாவது டேப்புக்கு ப்ளக் டேப் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது டேப்புக்கு பாட்டமிங் டேப்புன்னு சொல்லலாம் பேர். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டேப்புனாலும் ஒன்று தான், டேப்பர் டேப்புனாலும் ஒன்று தான், செகண்ட் டேப்புனாலும் ஒன்று தான், ப்ளக் டேப்புனாலும் ஒன்று தான், தேர்ட் டேப்பு என்றாலும் பாட்டமிங் டேப் என்றாலும் ஒன்றே தான். இப்போ இந்த டேப்புங்களை ஃபஸ்ட்டு டேப் எது, செகண்ட் டேப் எது, தேர்ட் டேப் எது எப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தையே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேப் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு டேப். அதில் பார்த்தீங்கன்னா அதனோட பாட்டம் பகுதியை வந்து சரிவு, பாட்டத்தில் இருந்து சரிவு தொடங்கும். அந்த சரிவோட நீளம் ஃபஸ்ட்டு டேப்பில் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது டேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டத்திலேருந்து அடியிலேருந்து தொடங்கக்கூடிய சரிவோட நீளம் குறைவாக இருக்கும். மூணாவது டேப்பில் பார்த்தீங்கன்னா சரிவு ரொம்ப மிகவும் குறைவாக, ரொம்ப கம்மியாக இருக்கும். டேப்பர் வந்து நீளம் மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டேப்பரோட நீளம் அதிகமாக இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு டேப், அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா அது செகண்ட் டேப், எல்லாத்த விட குறைவாக இருந்ததுன்னா டேப்பரோட நீளம் அது வந்து தேர்டு டேப். அப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு டேப்புன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் டேப்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த ஒவ்வொரு டேப்புக்கும் இன்னொரு பேர் என்னன்னும் பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு டேப்பை வந்து என்ன சொல்கிறோம், டேப்பர் டேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. அது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ நம்ம ஒரு துளையில் மரம் இட போகிறோன்னா அந்த துளையில் போய் இந்த மரம் வந்து என்ன ஆகணும், உட்காரணும். துளையில் போய் மரம் வந்து இந்த டேப்பு போய் உட்காரணும். துளையில் அந்த டேப்பு போய் உட்காரணுன்னா அந்த டேப்போட முனை வந்து சரிவாக இருந்தால் தான் வந்து அந்த டேப்பானது துளையில் போய் எளிதாக அமரும். அதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேப்பில். அந்த டேப்பரோட நீளம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த டேப்பானது துளையில் எளிதாக போய் சீட்டிங் ஆவதற்காக அந்த முதல் டேப்பில் சரிவு நீளத்தை அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதான் டேப்பர். அதை பற்றி ஃபஸ்ட்டு டேப்பை பற்றி சொல்கிறேன். டேப்பர்டு ஃப்ரம் எண்ட் 6 threads, used to start thread easily, used to
used for tapping hole that goes through work as well as a blind hole. ஸோ அதான் ஃபஸ்ட்டு டேப்போட நோக்கம், அந்த டேப்பர் கொடுத்துருக்கிற நோக்கம் துளையில் எளிதாக அமர்ந்து அந்த டேப்பை நம்ம என்ன பண்ணுறோம், துளைக்கு பர்பண்டிகுலராக பொருத்தி ரொட்டேட் செய்வதற்காக அது பயன்படுகிறது. செகண்ட் டேப்பு அல்லது பிளக் டேப்னு சொல்லலாம். செகண்ட் டேப்பில் என்ன இருக்கும், அந்த சரிவோட பாட்டத்துலேருந்து தொடங்கக்கூடிய அந்த டேப்பரோட நீளம் குறைவாக இருக்கும். இது எதுக்கு பயன்படுதுன்னா, சும்மா த்ரூ ஹோலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேப்பில் போடும்போது த்ரூ ஹோலாக இருந்தால் முழுவதும் மறைய டேப்பை மேலேருந்து கீழே வரைக்கும் இறக்கி உருவாக்கிடலாம். பிளைண்ட் ஹோலாக இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு டேப்பில் வந்து முனை வந்து கட்டிங் எட்ஜே இல்லாததுனால உள்ளே வந்து அடி வரைக்கும் மர உருவாகி இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், பிளைண்ட் ஹோல்னால் செகண்ட் டேப்பும் போட்டாகணும், தேர்ட் டேப்பும் கண்டிப்பாக போட்டாகணும். முதல்ல பிளைண்ட் ஹோல்னால் என்ன, த்ரூ ஹோல்னால் என்ன, ஒரு ஜாபோட பரப்பில் மேற்பரப்பில் தொடங்கி அடிப்பரப்பு வரைக்கும் துளை அப்படியே ஓப்பனாக இருந்ததுன்னா அது வந்து என்னது, த்ரூ ஹோல். ஜாபோட மேல் பரப்பில் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட ஆழத்தோடு அந்த துளை நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிளைண்ட் ஹோல். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். த்ரூ ஹோல்னா என்ன, பிளைண்ட் ஹோல்னா என்ன. ஸோ அப்போது இப்போ ஃபஸ்ட் பிளைண்ட் ஹோலில் மறையிடுவதற்காக செகண்ட் டேப்பும் தேர்ட் டேப்பும் கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் அந்த துளையின் கடைசி ஆழம் வரைக்கும் மறை உருவாகும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டேப்போட தேர்ட் டேப்போட முக்கியமான ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது இந்த டேப்புங்களை ஃபஸ்ட்டு டேப்பு செகண்ட் டேப்புன்றது வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது என்ன சொன்னேன், அதில் அந்த சரிவோட நீளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, சில சூழ்நிலைகளில் அந்த டேப்போட ஷேங்கு பகுதியிலே 1, 2, 3 அப்படி மாதிரி 1வது டேப்பு 2வது டேப்பு 3வது டேப்புன்னு ஸ்டாம்பிங்கும் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த படத்தில் காட்டிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் காட்டிருக்காங்க எப்படின்னா, அந்த ஷேங்கு பகுதியில் ஒரு ஷேங்கில் ஒரே ஒரு கோடு இருக்கும், ஒரு குரூவ் இருக்கும். இன்னொரு டேப்பில் 2 குரூவ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குரூவ் மேலே இருக்கிறதுல ஒரு குரூவ் இருக்குது, 2வது இருக்கிற டேப்பில் 2 குரூவ் இருக்குது, 3வது இருக்கிறதுல 3 குரூவ் இருக்குது. ஸோ அந்த இதை ஆதாரமாக வச்சு கூட டேப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடையாளம் காணலாம். ஃபஸ்ட்டு டேப் எது, செகண்ட் டேப் எது, தேர்டு டேப் எது. ஸோ அப்போது இதெல்லாம் வந்து நம்ம டேப் ஐடென்டிஃபை பண்ணுற முறை. ஃபஸ்ட்டு டேப் எதுக்கு பயன்படுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். செகண்ட் டேப்பும் தேர்டு டேப்பும் எதற்கு பயன்படுகிறது என்பதையும் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ அடுத்தது டேப் ட்ரில் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், மறையிடணும்னா முதல்ல ஒரு துளை வேணும். துளை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், டேப்பை வச்சு மறையை உருவாக்க முடியும். இப்போது அந்த டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடித்துக்கு மெட்ரிக் த்ரெட்டுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்ச்சஸ் த்ரெட்டுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இன்ச்சஸ் த்ரெட்டை எப்படின்னு பார்ப்போம். இன்ச்சஸ் த்ரெட்டோட சைஸ் வந்து என்ன, 7/8 7/8ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட். இன்ச்சஸ் த்ரெட்டில் அது ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் த்ரெட்டு எத்தனை டிபிஐ உடையது, 9 டிபிஐ உடையது. 9 டிபிஐ உடையது. 7/8 × 9 NC நேஷ்னல் கோர்ஸ் த்ரெட். இது உருவாக்கணும். இது கொடுத்துருவாங்க, டிராயிங்கில் அப்படி கொடுத்துருவாங்க, 7/8 × 9 NC மறையை இடுங்க அப்படின்னு. அப்போன்னா எவ்வளோ அளவு துளையை நம்ம முதல்ல போடணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணணும், அதுக்கு தான் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க, டேப் ட்ரில் சைஸ். அதை ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம், TDS. TDSனா டேப், T ஃபார் டேப், இது D வந்து ட்ரில்லு, S ஃபார் சைஸ், டேப் ட்ரில் சைஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் D மைனஸ் 1/n. இதில் கேபிட்டல் D என்பது என்னென்னா த்ரெட்டோட மேஜர் டயமீட்டர். Nன்றது நம்பர் ஆஃப் டீத். N என்பது நம்பர் ஆஃப் டீத். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அளவு 7/8 × 9. இதில் 7/8 என்பது மேஜர் டயமீட்டர், 9 என்பது நம்பர் ஆஃப் டீத்.
ஸோ இப்போ இந்த அளவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த ஃபார்முலாவில் பொறுத்துறோம். ஃபார்முலானா டி மைனஸ் 1/n. டி வந்து என்னது 7/8, என்னன்றது 9, ஸோ மைனஸ் 1/9. ஸோ அதை வந்து போட்டு நம்ம வகுத்தோம்னா என்ன வருது, 0.875 மைனஸ் 0.11 கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 0.764 இன்ச்சஸ். இந்த 0.764 இன்ச்சஸ் அளவு உடைய ட்ரில்லை தான் நம்ம என்ன பண்ணோம் போட்டுட்டு அப்புறம் 7/8 டேப்பை கொண்டு வந்து உள்மறையை உருவாக்க வேண்டும். இதுதான் வந்து டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ இது இன்ச்சஸுக்கு பார்த்தோம். இதையே வந்து நம்ம மெட்ரிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, மெட்ரிக் டேப் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபார்முலா பாருங்கள். அது எப்படி இன்ச்சஸில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் கொஸ்டின் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டேப் ட்ரில் சைஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு கேட்டு இதே மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்து கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. இப்போ டேப் ட்ரில் சைஸ் மெட்ரிக் த்ரெட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா, டேப் ட்ரில் சைஸ் இஸ் ஈக்குவல் டு மேஜர் டயாமீட்டர் மைனஸ் பிச். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சைஸ் த்ரெட்டை போட சொல்லியிருக்காங்க, M22 த்ரெட்டை போட சொல்லியிருக்காங்க. M22ன்றது மெட்ரிக் த்ரெட்டு, M ஃபார் மெட்ரிக்கு, 22ன்றது மேஜர் டயாமீட்டர். இந்த M22 த்ரெட்டோட ஸ்டாண்டர்ட் பிச் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 2.5 mm. ஸோ இப்போ நமக்கு டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, மேஜர் டயாமீட்டர் மைனஸ் பிச். மேஜர் டயாமீட்டர் இதில் எவ்வளோ 22, பிச் எவ்வளோ 2.5. ஸோ 22ல் 2.5 கழிச்சவனா எவ்வளோ வருது 19.5. ஸோ அப்போ 19.5 அளவுடைய ட்ரில்லை எடுத்து நம்ம என்ன பண்ணோம் தொலையேற்றணும். 19.5 அளவுக்கு ட்ரில் இல்லைன்னா 19 ட்ரில்லை போட்டு போரிங் மூலமாக 19.5 சைஸை கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி சைஸ் கரெக்டாக 19.5 தொலையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் M22 டேப் செட் இருக்கு இல்லையா, அதில் 3 டேப் இருக்கும். அதை கொண்டு வந்து முதல்ல ஃபஸ்ட் டேப், அப்புறம் செகண்ட் டேப், அப்புறம் தேர்ட் டேப், அப்படி போட்டு உள்மறையை உருவாக்கிடணும். ஸோ இதுதான் மெட்ரிக் த்ரெட்டில் டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எப்படி இப்போ இன்ச்சஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது டேப் ட்ரில் சைஸ் பார்த்தோம், மெட்ரிக்லேயும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ மெட்ரிக் டேப்ஸை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு பார்ப்போம். அதாவது செவரல் த்ரெட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இன் மெட்ரிக் த்ரெட் சிஸ்டத்தில் இருக்குது. மெட்ரிக் த்ரெட் சிஸ்டத்தில் பல்வேறு வகையான த்ரெட் வடிவங்கள் இருக்குது. ஆஸ் பர் ISO வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்டாண்டர்ட் த்ரெட் சைஸ் தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். அதாவது M6, M8, M10, M12 சொல்லலாம். அந்த மாதிரி பெரும்பாலும் ஒரு 25 ஸ்டாண்டர்ட் த்ரெட் சைஸஸ் தான் மெட்ரிக்ஸில் நம்ம பெரும்பாலும் ஆல் ஓவர் த வேர்ல்டு பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். ஸோ டேப்பர் என்பது எப்போவுமே செட்டாக தான் இருக்கும். டேப் என்பது எப்படி எப்போவுமே செட்டாக தான் இருக்கும். 3 டேப் இருக்கும். டேப் என்பது தனியாக இருக்காது, 3ன்னு சேர்ந்து டேப் செட்டாக தான் கிடைக்கும். அது என்னென்ன டேப்பு, டேப்பர் டேப், ப்ளக் டேப், பாட்டமிங் டேப், அல்லது ஃபஸ்ட் டேப், செகண்ட் டேப், தேர்ட் டேப் அப்படியே சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டேப்பெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு உள்மறையை உருவாக்கணும். அது எப்படி என்ன ஆர்டரில் உருவாக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஆப்ரேஷன் ஆஃப் கட்டிங் இன்டர்னல் த்ரெட் யூஸிங் டேப் அண்ட் டேப் ரிஞ்ச். டேப்பையும் டேப் ரிஞ்சையும் பயன்படுத்தி உள்மறையை உருவாக்குவதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறோம், டேப் வந்து எப்பவுமே வந்து கடினமான மெட்டல். அது கடினமாக இருக்கிறதுனால தான் பிற மெட்டலை வெட்டி எடுத்து மறையை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் எப்போ ஒரு பொருள் கடினமாக இருக்குதோ அது எளிதில் உடையும் தன்மை உடையது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ட்னஸ் அதிகமாக பிரிட்டில்னஸும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கடினத்தன்மை அதிகமாக உள்ள பொருள் அனைத்துமே எளிதில் உடையும். ஸோ அதனால் டேப்பும் வந்து ஒரு கடினமான பொருள். ஸோ அதனால் அதை கையாளும் போது கேர்ஃபுல்லாக கையாளணும், ஏன்னா அது ஈஸியாக உடையும். எக்ஸ்ட்ரீம் கேர் யூஸ் டு ப்ரிவென்ட் பிரேக்கேஜ். டேப் உடையாமல் பார்த்துக்கிறது நம்ம
கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். broken tap in hole difficult to remove and often results in scrapping work. டேப்பு உடஞ்சி போச்சுன்னா போடும்போது என்ன ஆகும், அதை வெளியில் எடுக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. சில சூழ்நிலைகளில் எடுக்க முடியாமல் போயிட்டு அதில் ஏற்கனவே நிறைய ஏகப்பட்ட வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த உங்கள்கிட்ட ஒரு உருவாக்குறதுக்காக கொடுத்த பொருளில் ஏற்கனவே நிறைய ப்ராசஸ் நடந்து வந்திருக்கும். அந்த ப்ராசஸ்லாம் ஒவ்வொன்றும் காஸ்ட்லியான ப்ராசஸ் நடந்திருக்கும். கடைசியில் நீ மரம் போடுறதுல உடஞ்சி போச்சுன்னா அவ்வளோ ப்ராசஸும் நடந்த வேலையை வந்து அந்த பொருளை பயன்படுத்தப்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அவ்வளோ வேலை நடந்த பொருளை வந்து வேஸ்டப்படும். அப்போது ஃபினான்ஷியலி நிறைய லாஸ் ஏற்படும். ஸோ அதனால் டேப்பிங் போடும்போது நல்லா கவனத்தில் கொள்ளி கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்துட்டு போடணும். அது எப்படி போடணுன்றதை இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும். இப்போ டேப்பு போடுறதுக்கு எதெல்லாம் வேணும்? டேப்பு ரிஞ்சஸ்லாம் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து டபுள் எண்டட் அட்ஜஸ்டபிள் டேப் ரிஞ்ச். மேலே டாப்பில் இருக்கிற பேர் வந்து டபுள் எண்டட் அட்ஜஸ்டபிள் டேப் ரிஞ்ச். ரைட் சைடில் இருக்கிறது டீ ஹேண்டில் டேப் ரிஞ்ச். இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டேப் போடணுன்னா இந்த டபுள் எண்டட் டேப் ரிஞ்சையோ அல்லது டீ ஹேண்டில் டேப் ரிஞ்சையோ என்ன பண்ணுறோம், டேப்பில் கொண்டு போய் டேப்பிலோட மேற்பகுதி ஸ்கொயராக இருக்கு இல்லையா, அது படத்தில் காட்டிருக்காங்க பாருங்க. எப்படி டேப் ரிஞ்சில் டேப்பை எப்படி பிடிச்சிருக்காங்கன்றத உங்களுக்கு இந்த படத்தில் காட்டிருக்காங்க. எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிருக்காங்க. அதை பார்த்தா தெரியும். அந்த மாதிரி பொருத்திக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போது மறையிடணும். இதில் இந்த 2 டேப் ரிஞ்சு காட்டிருக்கேன் இல்லையா, அது எந்தெந்த வேலைகளுக்கு பயன்படுறத பின்னாடி சொல்கிறேன். இப்போ எப்படி மறையை உருவாக்குறது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிப்போம். இப்போ டேப்பிங் ஏ ஹோல். பிஃபோர் டேப்பிங் த ஃபாலோயிங் ஷுட் பி டிட்டர்மைன்ட். மறையிடுவதற்கு முன்பு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். த ப்ராப்பர் டேப் ஹோல் ஹேஸ் பீன் மேட். அதாவது டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிச்சி அந்த அளவுக்கு துளையை நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். த டேப் ஹேஸ் த கரெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நம்ம எந்த டேப்பை வந்து நம்ம மறையிட போகிறோமோ அந்த டேப்பை கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். த டேப் ஹோல் இஸ் க்ளீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சிப்ஸ். துளையிட வேண்டிய அந்த டேப்பானது க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக பருலாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் எ சூட்டபிள் கட்டிங் ஃப்ளூயிட் ஹேஸ் பீன் செலக்டட் ஃபார். அப்புறம் மறையிடுவதற்கு உண்டான அந்த கட்டிங் ஆயிலையும் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மறையிடுவதற்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஸ்டெப்ஸ். அடுத்தது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம மறையை உருவாக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். செலக்ட் கரெக்ட் டேப் அண்ட் டேப் ரிஞ்ச் ஃபார் ஜாப். அதாவது எந்த டேப்புக்கு எந்த டேப் ரிஞ்சுன்னு பார்க்கணும். இப்போ சின்ன டயாமீட்டர் டேப்பு, அதாவது M5ஓ M3ஓ போடுறதுக்கு நல்ல கனமான டேப் ரிஞ்சை வச்சு அதை பிடிச்சி போட்டேன்னா என்ன ஆகும், மெலிசான டேப்பை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், உடஞ்சி போயிடும். அதனால் டேப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி கனமுடைய டேப் ரிஞ்சை ப்ரொப்போர்ஷனாக இருக்கணும். அந்த மாதிரி டேப் ரிஞ்சை தேர்ந்தெடுத்து போட்டால் தான் டேப்பு போட முடியும். அதுக்காக M12 டேப்புக்கு ரொம்ப சின்ன டேப் ரிஞ்சை கொண்டு வந்து போட்டேன்னா என்ன ஆகும், உனக்கு லீவரேஜ் ஆக்ஷனே கிடைக்காது, டேப்பிங்கே போட முடியாது. ஸோ அதனால் ப்ரொப்போர்ஷனாக டேப்புக்கு ஏற்ற மாதிரியான டேப் ரிஞ்சை தேர்ந்தெடுத்து மறையிட வேண்டும். அடுத்தது இதில் உங்களுக்கு முன்ன 5 மினிட்ஸில் கட் ஆகும். பட் இருந்தாலும் நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி வருவேன். நீங்கள் அப்படியே கிளாஸில் யாரும் வெளியில் போவேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்ளை சூட்டபிள் கட்டிங் ஃப்ளூயிட் டு த டேப். மறையிடும் போது என்ன பண்ணோம், கூலண்ட்டை விட வேண்டும். அதுக்கு அடுத்தது பிளேஸ் tap in a hole as vertically as possible. Press down on wrench, applying equal pressure on both handles. Turn clockwise for right hand for 2 turns. டேப்பை நம்ம முதல்ல துளையில் பொருத்தும் போது அந்த ஜாபோட மேற்பரப்புக்காக அந்த டேப்பானது செங்குத்தாக இருக்கிறதா பர்பண்டிகுலராக இருக்கிறதா என்பதை ரைஸ்கர் வச்சு உறுதி செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேப்பை கொஞ்சம் உள்நோக்கி அழுத்தி டேப் ரிஞ்சை வச்சு ஒரு ரொட்டேஷன் ஒரு பாதி ரொட்டேஷன் கொடுக்கணும். ரொட்டேஷன் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் அதுக்கு த்ரெட்டோட இது வந்து டேப்பை வந்து பர்பண்டிகுலராக இருக்குன்றதை உறுதி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் திருப்பணும். மறுபடியும் அந்த கட்டை ரிலீஸ் பண்ணணும். மறுபடியும் அந்த
இன்னொரு இன்னொரு ஆஃப் சர்க்கிள் ரொட்டேட் பண்ணோம், மறுபடியும் அந்த கொடுத்த கட்டை ரிலீஸ் பண்ணணும். அப்படியே கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணால் டேப்பு உடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு கொடுத்து அந்த கட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் கட்டை கொடுக்க வேண்டும். இதான் இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம டேப்பை போடணும். அதான் ரிமூவ் டேப் ரிஞ்ச் அண்ட் செக் அப் ஃபார் ஸ்கொயர்னஸ் அதாவது பார்த்துக்கணும். அதே மாதிரி டேப் என்டர்டு ஸ்கொயர்லி செங்குத்தாக இருக்கான்றதை உறுதி பண்ணிக்கணும். அப்புறம் கரெக்டாக உள்ள மர உருவாகுதா, அதே மாதிரி தொடர்ந்து ரொட்டேட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு கொடுத்து மறுபடியும் அந்த கட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கட்டு கொடுத்து தான் டேப்பை மறையை உருவாக்கணும். மறையை உருவாக்கும் போது என்ன பண்ணோம், கூலண்ட்டும் விடணும், கட்டிங் ஆயிலும் விடணும். ஸோ இதுதான் வந்து நம்ம உள்மறையை உருவாக்கக்கூடிய முறை, உள்முறையை உருவாக்கக்கூடிய முறை. ஸோ சப்போஸ் மரை போடும்போது இந்த மரை உடஞ்சி அந்த டேப்பு உடஞ்சி போச்சுன்னா அதை எப்படி வெளியெடுக்கின்றதுக்கு 4 மெத்தட் இருக்குது. அதோட பேர் மட்டும் தனியாக இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதனோட ஒவ்வொரு முறையை பற்றி நம்ம இன்னொரு கிளாஸில் விரிவாக பார்க்கலாம். அந்த உடைந்து போன டேப்பை எந்தெந்த முறைகளெல்லாம் வெளியே எடுக்கலாம்னா, ஒரு மெத்தடோட பேர் வந்து டேப் எக்ஸ்ட்ராக்டர், இன்னொரு மெத்தடு ட்ரில்லிங், இன்னொரு மெத்தடு ஆசிட் மெத்தட், இன்னொன்று வந்து ஸ்பார்க் அண்ட் எரோஷன் மெத்தட். ஸோ அந்த பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த மெத்தடில் உடைந்து போன டேப்பை ரிமூவிங் செய்யலாம்னா டேப் எக்ஸ்ட்ராக்டர் மெத்தடில் எடுக்கலாம், ட்ரில்லிங் மெத்தட்லேயும் எடுக்கலாம், ஆசிட் மெத்தட்லேயும் எடுக்கலாம், அப்புறம் ஸ்பார்க் அண்ட் எரோஷன் மெத்தடில் இடிஎம் மெத்தட்லேயும் எடுக்கலாம். இந்த மாதிரி 4 விதமான முறைகளில் உடைந்து போன டேப்பை நாம் வெளியே எடுக்கலாம். அது ஒவ்வொரு மெத்தடை பற்றியும் நம்ம அதுக்கு ஒரு தனி கிளாஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு மெத்தடை பற்றி விரிவாக எப்படி உடைந்து போன டேப்பை எடுப்பது என்பதை நம்ம அது இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம டேப்பை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். டேப்பை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். டேப்புன்னு ஒரு இன்ட்ரடக்ஷனு, டேப் எந்த மெட்டீரியல் ஆனது, டேப் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபஸ்ட்டு டேப்னா எப்படி இருக்கும், செகண்ட் டேப்னா எப்படி இருக்கும், தேர்ட் டேப்னா எப்படி இருக்கும், டேப்பு போடுறதுக்கு முன்னாடி டேப் ட்ரில் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிச்ச பிறகு அந்த டேப் ட்ரில் சைஸ்க்கு உகந்த டேப்பை எடுத்து எந்த சீக்வன்ஸில் டேப்பிங் செய்ய வேண்டும், அதே அந்த டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிக்கிறது இன்ச்சஸ்க்கு என்ன ஃபார்முலா, மெட்ரிக் த்ரெட்டுக்கு என்ன ஃபார்முலா, இதெல்லாமும் பார்த்தோம். அதுவும் மறையை உருவாக்குற முறைகள், சீக்வன்ஸ் ஆர்டர் எப்படி உருவாக்கணும், ஃபஸ்ட் டேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, செகண்ட் டேப் எதுக்கு யூஸ் ஆகுது, தேர்ட் டேப் எதுக்கு யூஸ் ஆகுது, டேப்பிங் சீக்வன்சஸ் எப்படி பண்ணணும், டேப்பிங் செய்யும் முறை எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டேப் வந்து இப்போ முடிஞ்சது. அதுக்கடுத்தது நம்ம டையை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், டையை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி டேப்பை வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டேப்பை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருது. டேப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணணும். நல்லா ஸ்டோர் பண்ணால் தான் வந்து அதனுடைய கட்டிங் எட்ஜி ஸ்பாயில் ஆகாமல் மறுபடியும் இன்னொரு மெட்டலை வெட்டி எடுக்கிறதுக்காக அது உகந்ததாக இருக்கும். அதனால் டேப்பிங் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உள்மறையை உருவாக்கிய பிறகு அந்த டேப்பை வந்து நல்லா சுத்தம் செய்து க்ளீனாக அதில் பிசிறுகள் இல்லாத மாதிரி எல்லா பிசிறுகளும் வெளியேற்றி நீக்கிவிட்டு ஆயில் போட்டு அதுக்குரிய பாக்ஸ்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுலேயும் என்ன பண்ணணும், அதை ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக அதை ஸ்டோர் பண்ணால் தான் டேப்போட அந்த வெட்டு முனைகள் வந்து பாதிப்படையாமல் மறுபடியும் வெட்டி எடுக்கும் அந்த திறனை அது கொண்டதாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து டேப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது ஓகே. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த்ரெட்டிங் டைஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், டேப் பார்த்தோம். டேப் வந்து எதுக்கு பயன்படுது, உள்மறைகளை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. உள்மறையை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி வெளிமறைகளை உருவாக்க வேண்டும் என்றால் பிளாங்க் சைஸ் முக்கியம். பிளாங்க் சைஸ், BLANK, பிளாங்க் சைஸ். இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் M10 வெளிமறையை உருவாக்கணும். M10 வெளிமறையை உருவாக்கணும்னு உங்களுக்கு சொல்லிடுறாங்க. M10க்கு ஸ்டாண்டர்ட் பிச்சு போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்,
1.5 mm பிச்சு வரும். ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் பார்த்தா அதனோட பிச்சு எவ்வளோ வரும்? 1.5 mm வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த பிளாங்க் சைஸ் என்னான்னு கண்டுபிடிச்சி அந்த சைஸுக்கு டயாமீட்டராக எந்த ஷாஃப்டில் எந்த உருளையில் நம்ம மரம் இட போகிறோமோ அந்த உருளையோட விட்டத்தை அந்த சைஸுக்கு கொண்டு வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ M10 சொன்னோம் இல்லையா, M10க்கு வந்து அந்த பிளாங்க் சைஸ் கண்டுபிடிக்கிறது என்ன, எப்படி பிளாங்க் சைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னா மேஜர் டயாமீட்டர் மைனஸ் 1/10 மைனஸ் 1 minus pitch by 10 minus pitch by 10 minus pitch by 10. Blank size is equal to major diameter minus pitch by 10. இப்போ நம்ம M10 போட போகிறோம். M10ல மேஜர் டயாமீட்டர் எவ்வளோ? 10. ஸோ அப்போ மேஜர் டயாமீட்டர் இடத்துல 10 போட்டுக்கிறோம். மைனஸ் பிச் பை 10 சொன்னோம். இப்போ M10க்கு பிச் எவ்வளோ? 1.5. ஸோ பிச்சில் 1/1.5/10 வகுத்துமானா எவ்வளோ வரும்? 0.15. ஸோ அப்போது 10ல் 0.15 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 9.85. ஸோ அப்போது M10 வெளிமறையை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த உருளையோட வெளிவிட்டம் எவ்வளோ இருக்கணும்? 9.85 mm இருக்கணும். அந்த சைஸுக்கு நம்ம என்ன பண்ணோம், முதல்ல அதை உருவாக்கி வச்சுக்கணும். அது வந்து நீங்கள் லேத்தில் கொடுத்தோ அல்லது உங்களுக்கு ஸ்கில் இருந்ததுன்னா ஃபைலிங் மூலமாகவே கரெக்டாக ஃபைல் பண்ணி 9.85க்கு உருளையாக கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு வெளிமறையை உருவாக்க வேண்டும் என்றால் முதல் ஸ்டெப்பு இதுதான். பிளாங்க் சைஸை வந்து நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். பிளாங்க் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மேஜர் டயாமீட்டர் மைனஸ் பிச் பை 10. ஓகே, இப்போ வெளிமறையை உருவாக்குறதுக்கு நம்ம எதெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்பிளிட் டை அப்படின்னு ஒன்று இருக்குது. டை ப்ளஸ் டை ஸ்டாக் இதை வச்சு தான் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பயன்படக்கூடிய எப்படி நம்ம டேப்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டையை சொல்கிறோம். அட்ஜஸ்டபிள் ஸ்பிளிட் டை. அதுக்கு அடுத்தது ஆஃப் டைன்னு ஒன்று இருக்குது. ஆஃப் டை அது இங்கே மென்ஷன் பண்ணல. ஆஃப் டைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை. அதுக்கு அடுத்தது சாலிட் டை. இந்த மாதிரி 4 விதமான டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், வெளிமறைகளை உருவாக்கலாம். இதில் கடைசியாக சொன்னோம் இல்லையா சாலிட் டை என்பது இப்போ அதை சாலிட் டை நட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, டை நட்டுன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மரையை வெட்டி உருவாக்காது, புதிதாக மரையை வெட்டி உருவாக்காது. எது? டை நட்டு. ஏற்கனவே உள்ள வெளிமறை பழுதடைந்தாலோ அல்லது டேமேஜ் ஆகியிருந்தாலோ அதை சீர்படுத்தும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இது டை நட்டு பயன்படும். மற்ற 3 இதெல்லாம் ஸ்ப்ளிட் டை, ஆஃப் டை, அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை. இந்த 3மே வந்து வெளிமறையை புதிதாக வெட்டி உருவாக்கும். ஸோ இப்போ வெளிமறையை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டோம். வெறும் டை மட்டும் இருந்தால் போகாது. வெளிமறையை உருவாக்குறதுக்கு எப்படி நமக்கு உள்மறையை உருவாக்குறதுக்கு டேப் ரிஞ்சும் பயன்படுதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து வெளிமறையை உருவாக்குறதுக்கு டை ஸ்டாக்கும் பயன்படுகிறது.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளிமறையை உருவாக்குற டைஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ டை வந்து நான் மொத்தம் 3 விதமான டை வந்து பயன்படுத்தி வெளிமறையை உருவாக்கலாம்னு சொன்னேன். ஸோ இப்போ அடுத்தது அது என்னென்ன டைங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம டையை வச்சு வெறும் டையை வச்சு மறையை உருவாக்க முடியாது, அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், டை ஸ்டாக். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டை ஸ்டாக் இருக்குது. இந்த டை ஸ்டாக்குள்ளே தான் என்ன பண்ணுறோம், இந்த டையை வந்து இப்போ இந்த படத்தில் காட்டுறாங்க பாருங்கள், படத்தில் காட்டின மாதிரி என்ன பண்ணுறோம், டையை வந்து இந்த டை ஸ்டாக்கில் பொறுத்துறோம். இந்த டையில் பார்த்தீங்கன்னா டையில் வந்து ஒரு 2 இது ஹோல் இருக்குது. டை ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூஸ் இருக்குது. அது எதுக்கு அப்படிங்கிறது அதோட ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டையில் வந்து 2 இம்ப்ரெஷன் இருக்குது, பல்லம் இருக்குது. டை ஸ்டாக்கில் 3 ஸ்க்ரூ ஹோல் இருக்குது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ டை ஸ்டாக்கு தான், டை ஸ்டாக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்குலர் ஸ்பிளிட் டையை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை ஒன்றா இப்போ சொல்லிடுறேன். சர்க்குலர் ஸ்பிளிட் டையை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த டையில் வந்து 2 ஹோல் இருக்குல்ல, அந்த ஓடியில் வந்து 2 பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளம் வந்து டை ஸ்டாக்கில் இருக்கிற 2 ஸ்க்ரூ, அதாவது மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்குல்ல, நடுவில் இருக்கிற ஸ்க்ரூ விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற ஸ்க்ரூ அந்த பள்ளத்துக்கு நேராக வர்ற மாதிரி நம்ம இந்த ஸ்பிளிட் டையை அது உள்ளே பொருத்தணும், டை ஸ்டாக் உள்ளே பொருத்தணும். அது எதுக்குன்னா, இப்போ நம்ம உள்ளே பொருத்திட்டதுக்கப்புறம் மறையை நம்ம டையை வச்சு நம்ம வெளிமறையை உருவாக்கும் போது நமக்கு போதுமான ஆழத்துக்கு மரம் உருவாகலைன்னா இந்த ஸ்க்ரூவை 2 ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணோம்னா அந்த உள்ளே இருக்கிற ஸ்பிளிட் டை வந்து நம்ம சுருங்கும் போது அடுத்தது நம்ம கட்டு எடுத்தோம்னா அப்போ இன்னும் கொஞ்சம் கட்டு எடுக்கும், தேவையான ஆழத்துக்கு மரம் உருவாகிடும். ஸோ அந்த மாதிரி டையை வந்து டெப்த் ஆஃப் கட்டு, ஸ்பிளிட் டையில் டெப்த் ஆஃப் கட்டை குறைப்பதற்கும் கூட்டுவதற்கும் இந்த ஸ்க்ரூஸு, டை ஸ்டாக்கில் உள்ள ஸ்க்ரூஸு பயன்படுகிறது. ஸோ இதுதான் வந்து டை ஸ்டாக். ஸோ இப்போ டை ஸ்டாக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, டையை செட் பண்ணி வெளிமறையை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்னென்ன டைஸ் பார்த்தோம், அட்ஜஸ்டபிள் ஸ்பிளிட் டை, அப்புறம் ஆஃப் டைன்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, அது ஒரு டை. இன்னொன்று வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை. இப்போ அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பிளிட் டையை பயன்படுத்தி இது என்ன இருக்குது, அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூஸ் இருக்குல்ல, நான் சொன்னேன் இல்லையா, எதில் இருக்குது, அந்த டை ஸ்டாக்கில் இருக்குது. ஆஸ் அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூஸ் that permits adjustment over to understand depth of thread. த்ரெட்டோட டெப்த் ஆஃப் கட்டை கூட்டுவதற்கும் அல்லது குறைப்பதற்கும் அந்த ஸ்க்ரூஸ் பயன்படுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டையை வச்சு மறையை உருவாக்குறோம், வெளிமறையை உருவாக்கிட்டு அதனுடைய மேட்சிங் நட்டு எடுத்து போட்டு பார்க்குறோம். நட்டு ஏறலன்னா அர்த்தம், அப்போது அந்த வெளிமறையில் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு மறையை கட் பண்ணி எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த டை ஸ்டாக்கில் இருக்கிற ஸ்க்ரூவை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் உள்ளே இருக்கிற டை ஆனது சுருங்கும், அந்த ஸ்பிளிட் டை ஆனது. ஏன்னா அதில் காடி வெட்டியிருக்காங்கல்ல, அந்த ரவுண்டாக இருக்கிறதுல சென்டரில் ஒரு ஸ்பிளிட் இருக்கிறதுனால அது சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது அது என்னாகும், சுருங்கிட்டு இப்போ மறுபடியும் எடுத்து போய் நம்ம த்ரெட்டில் வச்சு கட் பண்ணோம்னா சுருங்கினதுனால இன்னும் கொஞ்சம் கட்டு அதில் எடுக்கும், வெளிமறையில் எடுத்துகிட்டு மறுபடியும் அதுக்குரிய மேட்சிங் நட்டை போட்டு பார்த்தோம்னா இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இது இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்ததாக அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை. இது வந்து பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பைப்லலாம் பெரிய பெரிய த்ரெட்ஸ் சைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, மோர் தென் 30, 40 அந்த மாதிரி சைஸுடைய த்ரெட்டு 40 mm டயமீட்டருக்கு மேலெல்லாம் வெளிமறையை உருவாக்குறேன்னா பைப் த்ரெட்டுலலாம், பைப் முன்னெல்லாம் பழசுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எல்லாமே பிவிசியில் வந்து நம்ம சொல்யூஷன் போட்டு அடிசிவ் போட்டு லிங்க் பண்ணிடுறோம். முன்னாடியெல்லாம் மெட்டலில் வரும் பைப்ஸ் எல்லாமே அதை வந்து த்ரெட்டு போட்டு தான் இன்டர்னல் த்ரெட்டு எக்ஸ்டர்னல் த்ரெட்டில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போது பைப்ஸில் எல்லாம் வந்து நம்ம மறையை உருவாக்குவதற்கு பெரும்பாலும் பயன்படக்கூடிய டை எதுனா அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பாகம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பாகம் இருக்குது. காலட்டுன்னு ஒன்று இருக்குது, கைடுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டை ஹால்ஸ். இந்த
இந்த காலட் இருக்கு இல்லையா, அந்த காலட்டு தான் வந்து பேஸ், அதுதான் வந்து பேஸ். அதில் உட்பகுதியில் 2 பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் எப்படி இருக்குன்னா, இந்த டை ஆல்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் கொண்டு போயிட்டு இந்த டை ஆல்ஸை வச்சுருவாங்க. வச்சுட்டு அப்புறம் அந்த காலட்டில் மேற்பகுதியில் உள்மறை இருக்கும். அப்புறம் இந்த கைடு இருக்கு இல்லையா, கைடில் வந்து வெளிமறை இருக்கும். இந்த கைடை கொண்டு போயிட்டு காலட்டில் வச்சு அப்படியே என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. அது போய் டைட்டாக எதாவது பிடிச்சிக்கும், இந்த டை ஹால்ஸை பிடிச்சிக்கும். அப்புறம் இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த காலட்டில் இந்த ஓடியில் வந்து என்ன இருக்கும், உள்மறை இருக்கும். அதில் ஹேண்டில், இந்த பக்கம் ஒரு ஹேண்டில் அந்த பக்கம் ஒரு ஹேண்டிலை போட்டு அந்த 2 ஹேண்டிலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு எங்கே வெளிமறை இடணுமோ அங்கே வச்சு வெளிமறையை இடலாம். மற்றபடி வெளிமறையை உருவாக்குறதும் இதே ப்ரொசீஜர் தான். கண்டினியூஸாக மறையை வெட்டி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ரொட்டேஷன் கொடுத்து கட்டு கொடுக்கணும், மறுபடியும் அந்த கட்டை ரிலீஸ் பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கட்டு கொடுக்கணும், மறுபடியும் அந்த கட்டை ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், வெளிமறையும் உருவாக்க வேண்டும். ஸோ அதுதான் அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டைன்றதும் அதுதான். அது எப்படி வெட்டி எடுக்குது, அதில் டை ஹால்ஸ் இருக்குது. அந்த டை ஹால்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், காலட்டில் பொறுத்துறோம். காலட்டை மேலே அதுக்கப்புறம் இந்த கைடை வச்சு அந்த ஹால்ஸை போய் டைட்டாக பிடிக்கிற மாதிரி லாக் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த காலட்டோட ஓடியில் வந்து உடைய 2 உள்மறைகளில் ஹேண்டிலை பொருத்தி நம்ம ஹேண்டிலை பயன்படுத்தி வெளிமறையை உருவாக்குகிறோம். அதே மாதிரி தான் இது அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ டை யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். 2வது அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை யூஸ் பண்ணி வெளிமறையை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பதையும் பார்த்தோம். இப்போது அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம அந்த மறையை உருவாக்கக்கூடிய ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெளிமறையை உருவாக்கணும்னா அந்த வெளிவிட்டத்தோட முனை அவுட்டர் டயமீட்டரோட எட்ஜை வந்து என்ன பண்ணணும், சாம்ஃபர் பண்ணிக்கணும், சிறிது சாம்ஃபர் பண்ணணும். அப்போ தான் வந்து டை போய் எளிதாக அமரும். அப்படியே ஒரு ஷார்ப் எட்ஜ் இருந்தாலும் டை போயிட்டு உட்காராது. ஸோ அந்த அவுட்டர் டயோட எட்ஜை வந்து ஸ்லைட்டாக சாம்ஃபர் பண்ணிக்கணும். சாம்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டை ஸ்டாக்கு அந்த டையை வந்து கொண்டாந்து அது மேலே செட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, பர்சன் ஒர்க் செக்யூர்லி. மறையிட வேண்டிய ஜாபை வந்து என்ன பண்ணணும், நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கணும். அந்த ஷாஃப்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். மறையிடும் போது அது சாஞ்சிடக்கூடாது. ஸோ அதை நல்லா கிரிப்பாக ஹோல்டு பண்ணணும். அப்புறம் செலக்ட் ப்ராப்பர் டை அண்ட் டை ஸ்டாக். அப்புறம் நம்ம கரெக்டான என்ன மறை இட வேண்டுமோ அந்த மறைக்குரிய டையும் மற்றும் அந்த டைக்குரிய டை ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுத்து அதில் டை ஸ்டாக்கில் டையெல்லாம் பொருத்திட்டு மறையிடணும். மறையிடும் போது என்ன பண்ணணும், லூப்ரிகேஷன் விடணும். அந்த எட்ஜஸ்லாம் வந்து டையோட எட்ஜஸ்லாம் வந்து ஆயில் விடணும். அப்போ தான் வந்து அந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறத குறைச்சி கட்டிங் ஆக்ஷன் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, ப்ரெஸ் டவுன் த டை ஸ்டாக் ஹேண்டில்ஸ் அண்டு டர்ன் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். அதே மாதிரி அதை கீழே நோக்கி அப்படியே அழுத்திட்டு அந்த டை ஸ்டாக்கை நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம், கொஞ்சம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும், கட்டு கொடுக்கணும், மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும். அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுதான் இது இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. 7வது பாயிண்ட்டு, செக் டை டு சி தட் இட் ஹேஸ் ஸ்டார்டட் ஸ்கொயர்லி வித் ஒர்க். அதாவது ஜாபில் வந்து ஜாபோட ஆக்சஸ்க்கு இது கரெக்டாக செங்குத்தாக வெட்டி எடுக்குதான்றதை என்ஷூர் பண்ணிடணும். ஆரம்பத்தில் நம்ம கிராஸாக பொருத்திட்டோம்னா மறையும் என்ன ஆகும், கிராஸாக உருவாகும். அதனால் அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஒரு எந்த உள்மறையோ வெளிமறையோ உருவாக்கும் போது அது கரெக்டாக பர்பண்டிகுலராக சீட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம மறையிட ஆரம்பிக்க வேண்டும். அப்புறம் டர்ன் டை ஃபார்வர்ட் 1 turn அண்ட் ரிவர்ஸ் இட் அப்ராக்சிமேட்லி 1/2 turn டு பிரேக் சிப். அந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி கட்டை கொடுத்துட்டு மறுபடியும் கட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கட்டை கொடுத்து அந்த மாதிரி தான் எடுக்கணும். டூரிங் த்ரெட்டிங் ப்ராசஸ் அப்ளை கட்டிங் ஃப்ளூயிட் ஃப்ரீக்வெண்ட்லி. மறையை வெட்டும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆயில் விடணும். ஆயில் விட்டால் தான் எஃபெக்டிவாக த்ரெட்டு வெட்டி எடுக்கும், கட்டிங் ஆக்ஷன் உருவாகும். ஸோ இதுதான் வந்து டையை பயன்படுத்தி மறையை வெட்டி எடுக்கக்கூடிய முறை. ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டேப்ஸ் அண்ட் டைஸ் பார்த்துட்டோம். டேப் அண்ட் டைஸில் கரெக்டாக அதை பயன்படுத்தி எப்படி உள்மறைகள் வெளிமறைகள்லாம் உருவாக்கலாம் அப்படின்றத விரிவாக நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இப்போ ட்ரைனிஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ கேட்கலாம். ட்ரைனிஸ்